ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு பேட்ரி ஸ்ப்ரேயரை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. ஆல்ரெடி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஸ்ப்ரேயரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ பாருங்கள், அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த மாதிரி பேக்கேஜில் வந்துச்சு. ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ இது வந்து பேட் க்ராப்புங்கிற கம்பெனி டபுள் புல் போர்ட்டபிள் பேட் ஸ்ப்ரேயர்னு போட்டிருக்கு. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹைட்டாக நமக்கு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும், மரச்செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு, நமக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம அதை 12 லிட்ரு 13 லிட்டர்லாம் தூக்கிக்கிட்டே திரிய வேண்டியதில்லை. இது ஈஸியாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அதில் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு வயர் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஒரு 30 மீட்டருக்கு ஒரு வயர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் யூஸ் பண்ணலை. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒன்றும் வெயிட்டெல்லாம் கிடையாது. வெயிட் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சார்ஜபிள் இது கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ விவசாயிகள்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்டனிங்க்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. அமேசானில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு அதிலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபில்ட்ரு அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து அந்த சார்ஜபிள் அந்த இது பேட்ரி. இதை போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கிடலாம். ஸோ இது வந்து அந்த ஒரு நாசில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு கண்ட்ரோல் வந்து நம்ம கையிலே இருக்குது. கூட்டிக்கிடலாம், குறைச்சிக்கிடலாம். எப்படி வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா தான் ஒர்க் ஆகுது இது. ஸோ பாருங்கள், இது வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இது நமக்கு தேவையில்லை. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. அதாவது அந்த வயரில் கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மிச்சத்தெல்லாம் அப்படியே வச்சுட்டோம். எக்ஸ்ட்ரா அவங்க 2 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ திங்ஸ் இருக்குது அதில். ஸோ அமேசானில் இருக்குது. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்ப்பா. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய செடி இருக்கிறவங்களுக்கு தான் இது யூஸ். பாருங்கள், இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ரெட் கலர் இதில் அட்டாச் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான். மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த இதோட அட்டாச் பண்ணிக்கிடலாம். இது நான் யூஸ் பண்ணல. இதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிலே ஃபிட்டடாக இருக்குது. இது ஒரு 30 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இவ்வளோ தான் இதோட அக்சஸரீஸ். இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், எப்படி ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். அவுட்டுன்னு கொடுத்துருக்கு. அதில் இன்னுன்னு கொடுத்துருக்கு உங்களுக்கு. சைடில் வந்து 2 சுவிட்ச் இருக்குது. ஃபோர்ஸாக வேணால் 2மே நீங்கள் அடிக்கலாம். நான் ஒன்றே அந்த ப்ளூ கலர் சுவிட்ச் மட்டும் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ளூ மட்டும் ஆன் பண்ணுறேன். அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான சாக்கெட் இருக்குது உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இந்த பைப்பு இந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஒரே இடத்துல பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம இது பண்ணிடலாம். இதை இந்த இடத்துல சொருகுனிங்கன்னா இது அவுட் ஆகிற தண்ணி வெளியில் வர்றதுக்கு உண்டான தண்ணி. ஈஸி தான். ஒரு தடவை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நீங்கள் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இது எவ்வளோ நீளத்துக்கு வேணால் நம்ம கொண்டு போகலாம். அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிடலாம். கூட்டி குறைச்சிக்கிடலாம். இது தண்ணிக்குள்ளே நம்ம ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே அப்படியே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதை ஃபிட் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருக்குது. நம்ம வாஷிங் மிஷினில் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு அமுக்குனா அப்படியே வந்துடும். எடுக்கும்போது ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான் உங்களுக்கு. வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. நீங்கள் தண்ணியில் என்பிகே ஏதாவது மிக்ஸ் பண்ணணும்னா அதுக்குள்ளே நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். அந்த ப்ளூ கலர் சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா ரொம்ப சவுண்டு இல்லை. மைல்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹார்ஷாக இல்லை. ஸ்டார்டிங்கில் தண்ணி கொஞ்சம் மெதுவாக வரும். பைப் ஃபுல்லாக வந்துட்டு அப்புறம் ஃபோர்ஸாக வரும். நீங்கள் ஹேண்டில் வந்து அப் அண்ட் டவுன் நீங்கள் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், செடிக்கு ஃபுல்லாக நான் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நிறைய செடி வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக நம்ம இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். அடியில் பூச்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடியில் குடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரேயரும் நல்ல ஸ்ப்ரேயர் தான். இதுவும் நல்லா தான் இருக்குது. மரச்செடிகளுக்கெல்லாம் நீங்கள் ஹைட்டாக ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணுன்னா இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பின்னாடி மரச்செடிகளுக்கெல்லாமே இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு. உங்களுக்கு ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா நல்லா ஃபோர்ஸாக நீங்கள் இது பண்ணலாம். இந்த சின்ன செடிகளுக்கு கம்மி ஃபோர்ஸ் வேணுனாலும் கம்மியாக நீங்கள் இது பண்ணிக்கிடலாம். ஸோ வெயில் வர விட்டு தான் நம்ம ரோசஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ரொம்ப பனியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி மீடியாவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னாலும் நான் இதை வச்சே நான் ஊற்றிடுறேன். தண்ணியும் ரொம்ப செலவாகலை உங்களுக்கு. மக்கு வச்சு ஊற்றுறத விட இது ஈஸியாக ஊற்றிட்டு போயிடலாம்.
பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணலாம். கார்டன் ஃபுல்லாகவே நம்ம காலையில் நமக்கு வெயில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஷவரிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செடி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். ஸோ 2, 3 பேர் கேட்டிங்கப்பா, அதனால தான் நான் அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி அதை ஸ்ப்ரேயரை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பாருங்கள், செடிக்கு அடியில் இந்த மாதிரி பண்ணும்போது அதில் ஏதாச்சும் பூச்சியெல்லாம் இருந்துச்சுனாலும், அந்த ஒட்டடையல் பூச்சியெல்லாம் இருந்தால் ஈஸியாக போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சிண்டர்லலாம் நீங்கள் தண்ணி இதே மாதிரி இப்படியே ஊற்றிடலாம். நீங்கள் மக் வச்சு ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பாடு NPK எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். நிறைய 100 செடிக்கு மேலே இருந்துச்சு. நமக்கு வந்து அந்த கேனை தூக்கி தூக்கி ஸ்ப்ரே பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிடலாம். பாருங்கள், செடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணேன். இதோட ரேட் வந்து 5000 சம்திங் போட்டிருக்குப்பா. நான் லிங்க்கு கொடுத்துட்றேன். அமேசானில் நீங்கள் பார்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம். கம்ப்ளீட்டாக நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.